ஒற்றுமையும் நிறைந்த இந்த நன்னாளில் வானம் போல் விசுவாசமாய் நம் இதயங்கள் திறக்கட்டும். இரக்கத்தின் மாதா எம் அன்னை, அவள் கரங்களில் கருணை மலர்கிறது, அன்பு நிறைந்து வழிந்தோடுகிறது. அவர் பார்வையிலே பாவம் கரைகிறது, அவர் மடியிலேயே மனிதம் வளர்கிறது. அன்பு மக்களே, இன்று நாம் வானுயர உயர்த்த போகும் இரக்கத்தின் மாதா கொடி ஒரு துணி அல்ல, மாறாக அது நம்பிக்கையின் அடையாளம். அது மரியன்னையின் கருணையையும் அன்பின் அருளையும் நம் இதயங்களில் விதைக்கிறது. இந்த கொடி பறக்கும் போது அதனுடன் நம் உள்ளங்களில் இருந்த பிரிவு, பொறாமை, வெறுப்பு அனைத்தும் பறக்கட்டும். இரக்கத்தின் மாதா மனித குலத்தின் தாய். அவர் சொல்லும் செய்தி இதுதான்: பிள்ளைகளே, நீங்கள் இரக்கமாயிருங்கள், நான் உங்கள் பக்கத்தில் இருப்பேன். அந்த தாயின் வழியில் நாம் நடப்பதற்கான நம் உறுதிமொழிகளின் அடையாளமே இந்த கொடிபவனி. பூக்களால் அலங்கரித்து பாடல்களால் கம்பீரமாக பாடி நாம் இன்று பவனியாக இரக்கத்தின் மாதா கொடியை ஏந்தி செல்கின்றோம். மரியே வாழ்க. இந்த அருமையான மகிழ்வான் நாளிலே நம்மோடு இணைந்திருப்பவர் தந்தை ஸ்டாலின் அவர்கள் குணலியின் சபையைச் சேர்ந்தவர். தற்சமயம் தஞ்சாவூர் இருக்கிறார். ஒரு திருமணத்திற்காக வந்தார். எனவே நம்மோடு கூட இருந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி அன்னையுடைய ஆலய திறப்பு விழா என்று அவர் அவசரமாக செல்ல வேண்டியிருக்கிறது. இருப்பினும் கூட நம்முடைய மகிழ் கலந்து கொண்ட தந்தை ஸ்டாலின் குணலியின் சபை சேர்ந்தவருக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவருக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். தந்தை சொன்னார், மிக அற்புதமாக இருக்கின்றது. ஆண்டவருடைய இரக்கம் நம்மளுடைய அன்னை தாய் வழியாக நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த தாயினுடைய மகிமை, வல்லமை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாளாக. இப்போது நாம் கொடி பவனிக்கு செல்வோம். வழிவிட்டுங்க. கொடி. அன்பு நிறை மக்களே, இன்று நாம் இதயங்கள் எல்லாம் மகிழ்வின் ஓசையில் துடிக்கின்றன. அது ஓர் அன்பின் ஓசை, இரக்கத்தின் இசை. இந்த புனிதமான நல்ல நாளில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருப்பது ஒரு விழாவுக்காக மட்டுமல்ல, மாறாக அன்பு நிறைந்த இரக்கத்தின் மாதாவை நினைவு கூறும் கொடியேற்றும் என்ற புனித நிகழ்வுக்காக. இரக்கத்தின் மாதா என்று அன்னையின் பெயரை சொன்னாலே ஒரு அமைதி நம்முள் நிறைகிறது. அவள் முகம் நம் நினைவில் வந்தாலே நம் மனங்கள் மகிழ்ச்சியினால் மலர்கிறது. அன்னை மரியாவின் கரங்கள் நம்மை அரவணைப்பது போல் தோன்றுகிறது. அன்னையின் அன்பு நம் வாழ்வில் ஒளியாய் மாறுகிறது. நம் இரக்கமிகு அன்னையின் கண்களில் கருணை துளிகள், அன்னையின் இதயத்தில் மன்னிப்பு மலர்கள், அன்னையின் வார்த்தையில் நம்பிக்கை ஒளி. அந்த அன்னையின் இரக்கத்தின் அடையாளமே இந்த கொடி நாள். இப்போது நம் அருட்தந்தையர்கள் தங்கள் பொற்கரங்களால் இந்த திருக்கொடியை ஏற்றும்போது நம் விண்ணப்பங்களையும் நம் ஆண்டவர் பாதத்தில் ஏற்றுவோம். இந்த திருக்கொடியின் நிழலில் நம் பாவங்கள் மறையட்டும், நம் வறுமை ஒழியட்டும், நம் வாழ்வு வளங்களால் மலரட்டும். கொடி உயர்வது போல் நம் உள்ளங்கள் உயரட்டும். மரியே வாழ்க. தந்தை அவர்கள் இப்போது கொடியை மந்திருக்கிறார்கள். கொடி மந்திருந்த பிற்பாடு கொடி பாடலானது இசைக்கப்படும். பிற்பாடு நாம கொடியேற்றத்தில் கலந்து கொள்வோம்.
ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்பே உருவான இறைவா, மக்களாகிய நாங்கள் எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிற பாதுகாவடியான இரக்கத்தின் அன்னையின் திருக்கொடியை தயார் செய்திருந்து இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த ஜெபிக்கின்றோம். இந்த திருக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்கள் அனைவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் இதோ உமது அன்னையாம் இரக்கத்தின் அன்னையை எங்கள் பாதுகாப்பாக வைத்து நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இப்போது கொடி பாடல் இசைக்கப்படும். தந்தை அவர்கள் இப்போது கொடி ஏற்றுவார்கள். கொடி பாடல். தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானிலே பறக்குதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே, உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே, உந்தன் நிழல் தேடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே, உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே, உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வையத்து மாந்தர்கள் துயரம் பலூன்லாம் மேல விடுங்க, பலூன்லாம் மேல விடுங்க. கையில் இருக்க பூக்களை எல்லாம் தூவி மாந்தர்கள் துயரம் கரங்களை தட்டி உற்சாகமாக அல்லவா. ஐயன் இயேசுவை
பெற்றவள் நீ அல்லவா ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா பெற்றவள் நீ. பாடலை நிறுத்திடலாம். பாடல் ஆஃப் பண்றீங்க. கரங்களை உயர்த்தி வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே வாழ்க மாதாவே வாழ்க எங்கள் தாயே வாழ்க இரக்கத்தின் அன்னையே வாழ்க இரக்கத்தின் தாயே வாழ்க 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 மரியே வாழ்க. இப்போது நாம் பவனியிலே கலந்து கொள்வோம். எல்லாரும் திருப்பலிக்கு தயாராகவும் எல்லாம் நிக்கிறவங்களா போய் முதல்ல உட்கார்ந்துருங்க. இந்த அகல் வச்சிருக்குங்க. சிறு பிள்ளைகள் பலிபீட சிறுவர்கள் இப்போது வரிசைகரமாக வருவார்கள். வருகை பாடலானது இசைக்கப்படும். அங்கங்க இருக்க அத்தனை பேரும் தயவுசெய்து முன்னாடி நிறைய சேர்லாம் போட்டிருக்காங்க. அனைவருமாக போய் அமருமாறு கேட்டுக் கொடுக்கிறோம். வருகை பாடலுக்கு தயாராகும்.